இல்ல தாவேக்கா இந்த படத்தை பிரச்சாரத்துக்காகவே யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. அதுல கண்டென்ட் இருக்கா இல்லையான்றது தெரியல. ஆனா அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த படத்தின் மேல. தான் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனா என்ன ஆகாட்டா என்ன அப்படின்னு. அதுதான் நான் என்ன ஏற்கனவே சொல்றது தான். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விவசாயம் பண்றது இதோட அறுவடை யாருக்கு போய் சேரும்? விஜய்க்கு தானே சேரும். படம் ரிலீஸ் ஆகி பிரச்சாரம் பண்ணா விஜய்க்கு தானே சேரும். ஆமா. அப்போ விஜயவே நம்ம தூக்கிட்டோம்னா எல்லாம் யாருக்கு போய் சேரும்? இப்போ ஒரு பொண்ணுக்கு 1 கோடி ரூபா சொத்து இருக்கு. இப்போ அந்த சொத்து 1 கோடி சம்பாதிக்கிறது கஷ்டம். அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த 1 கோடி நமக்கு வந்துடும். இது காலங்காலமாக உள்ள நடைமுறை தான். அதே மாதிரி ஆம்பளையும் இருக்கான். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பான். இது இப்போ காலேஜில் ஏதாவது தற்கொலையாக படிச்சிருந்துருக்கும். ஆனால் அவங்க அப்பா காசு வச்சுருப்பாங்க. 100 பவுன் நகையை போட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொண்டாட்டி ஆகிடும் அடுத்த நாள். இதெல்லாம் காலங்காலமாக மனித இதில் நடக்கிறது. இது அறவேக்காடாக இருக்கும். பட் அடுத்த நாள் கலெக்டர் ஒய்ஃப்ன்றாங்க. ஆமாம், சல்யூட். ஸோ இதெல்லாம் சல்யூட் அடிப்பாங்க. இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது. இதுதான் அமித்ஷாவோட பாணி. தம்பி நல்லா கூட்டம் சேர்த்து வச்சுருக்காப்புல, படம் வேறு எடுத்து வச்சுருக்காப்புல. அந்த படத்தில் அவருக்கு ஓட்டு விழுக்கும். தம்பியவே நம்ம தூக்கிட்டோம்னா